இன்னைக்கு அநேக மக்கள் எனக்கு சமாதானமே இல்லைங்க, ஜெபம் பண்ணுங்கிறாங்க. சமாதானம் இருக்கு. உலகம் கொடுக்காது, உலகம் எடுக்காத சமாதானம் உள்ள இருக்குல்ல. கவனிச்சா வாங்க. உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவரனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உண்மையே என்ன செஞ்சிருக்கிறான்? உறுதியா பற்றி கொண்டிருக்கிறான். எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் பிரச்சனையை பற்றி கொள்ளாமல், போராட்டங்களை பற்றி கொள்ளாமல், அல்லது வியாதியை பற்றி கொள்ளாமல், எண்ணங்கள் சிந்தைகள்லாம் வியாதி இல்லாமல் அவரையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனிதன் அவரை மட்டும் நம்பியிருக்கிறபடினால் அவனை பூர்ண சுகத்தோடு காத்துக்கொள்வீர் இருக்கு. உங்கள் சமாதானம் எங்கேயாச்சும் இடத்துல குறைஞ்சு போயிருக்கு, சமாதானத்தை உணரவில்லை என்றால் உங்கள் எண்ணங்களிலும் சிந்தைகளிலும் வேற ஏதோ ஒரு காரியம் ஆதிக்கமாயிருக்குன்னு அர்த்தம். வியாதியை சிந்திச்சு கொண்டிருந்து, கடன் பிரச்சனையை சிந்திச்சு கொண்டு, உங்கள் வாழ்க்கையில் பிசாசு செய்த காரியங்களே சிந்தித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வரும் என்று நினைத்தீர்கள் என்றால் அது சாத்தியம் கிடையாது. என்ன கஷ்டங்கள் வந்தாலும் எண்ணங்கள் சிந்தையெல்லாம் யார் மேல இருக்கும்? கர்த்தர் மேல மட்டும் என்றால் பூர்ண சுகத்தோடு காத்துக்கொள்வார், பூர்ண வெற்றியோடு பார்த்துக்கொள்வார், பூர்ண சமாதானத்தோடு உங்களை காத்துக்கொள்வார்.